ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நம்முடைய தேவன் நித்திய ஜீவனை நம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமான காரியம். இன்று அநேகர் உலகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அழிந்து போகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டு, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே வேத வசனத்தில் 2 காரியங்களை செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அநேக மனிதர்கள் அநேக தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அநேக நற்கிரியைகளை செய்வார்கள். அந்த நற்கிரியைகளை கண்டு செய்து அதற்கேற்ற பலன் வரவில்லை என்றால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். அப்படி இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் எந்த நற்கிரியைகளையும் செய்யும்போது சோர்ந்து போகாமல் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செய்யும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை இங்கே தேடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியங்களை நாம் இந்த உலகத்தில் தேட வேண்டும்? அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக காரியங்களை தேடி செல்கிறார்கள். வேலை தேடுகிறார்கள், திருமணத்திற்காக பெண் தேடுகிறார்கள், இன்னும் அநேக காரியங்களை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எதை தேட சொல்லுகிறது என்றால், இங்கே 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையும் கனத்தையும் அழியாமை என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கனத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனத்தையும் தேவன் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செய்யும்படியாக அதையும் நாம் தேட வேண்டும். அழியாமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அநேக அழிந்து போகிற பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, அதை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அழியாத ஒன்று நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார். நம் நற்கிரியைகளை செய்யும் போதும் நமக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை தேட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொண்டால் தேவன் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்படும். அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய காரியங்களையும் தேட வேண்டிய காரியங்களை இந்த வேத வசனம் சொல்கிறது போல சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் இந்த ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளிலும் எதை செய்ய வேண்டும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நிதானித்து ஒவ்வொரு நாளிலும் நற்கிரியைகளை அதிகமாக சோர்ந்து போகாதபடிக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வேதைகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய பழகிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தேடி நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேட வேண்டிய காரியம் என்னவென்றால், மகிமை கனமும் அழியாமையும் நாம் தேடும்போது தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிற இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்க அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் இந்த பூமியில் செய்ய ஒவ்வொரு நாளிலும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நாங்கள் தேடுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க. நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.